Hey guys, so இது வரைக்கும் நாம் வந்து கிராஃபில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் ரைட். போன இது வரைக்கும் நாம் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு வந்து ரெண்டு அல்காரிதம் பார்த்தோம், ஒன்று பிரின்ஸ் இன்னொன்று க்ரூஸ்கால்ஸ். ஓகே, அண்ட் எப்படி வந்து நாம் வந்து ஒரு கிராஃபில் வந்து கனெக்டட் எட்ஜஸ் இருக்குது அண்ட் எப்படி வந்து ஒரு கிராஃபில் அன்கனெக்டட் எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் போன வீடியோவில் நம்ம வந்து டோபாலஜிக்கல் சார்ட் பார்த்தோம், அதாவது எப்படி வந்து ஒரு கிராஃபை ஒரு நோடோட டிபெண்டன்சி இன்னொரு நோட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ரைட். ஸோ இதெல்லாம் ஃபைன். நீங்கள் ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் மேண்டேட்டட் தட் ஆல் நோட்ஸ் ஆர் கனெக்டட் டு ஆல் நோட்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் டிஸ்கனெக்ஷன்ஸ் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்களேன். ஸோ லெட் அஸ் சே நான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஏ இங்கே வந்து பி வச்சுக்கிறேன், சி டி ஓகே இ ஓகே ஸோ எஃப் ஓகே ஜி ஜி ஹெச் I ஓகே ஜே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டிஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த கிராஃபை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கிராஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோடும் இன்னொரு நோட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கனெக்டட் நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1. ஏன்னா எல்லா நோடும் இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா நோடும் அதோட பார்ட்னர் நோடோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈயோட கனெக்ட் ஆகிருக்கு, ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஒன் வே ஆர் அதர் நம்ம எல்லா நோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாட் இஃப் இதே கிராஃபில் இந்த எட்ஜ் இல்லை, இந்த எட்ஜ் இல்லை அண்ட் இந்த எட்ஜ் இல்லை. இப்போ சொல்லுங்கள், இந்த கிராஃபில் மொத்தம் எத்தனை இது இருக்குது? இந்த கிராஃபில் அன்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கனெக்டட் நோட்ஸ். ஓகே, இப்போ நான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் முடிச்சுட்டு நின்றோம், கரெக்டா? அடுத்து இது ஒரு அன்கனெக்டட். ஓகே, அன்கனெக்டட் இன் சென்ஸ் அதுங்களுக்குள்ளே கனெக்டட் தான், ஆனால் செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு செக்ஷன். இப்போ நான் எந்த இடத்துல டிஎஃப்எஸ் போட்டாலும் சரி, இப்போ இப்படி இங்கே நான் டிஎஃப்எஸ் போடுறேன், இங்கே நான் டிஎஃப்எஸ் போடுறேன் அப்படின்னா இந்த கனெக்ஷன் இருக்கக்கூடிய இதை மட்டும் முடிச்சுட்டு அது பாட்டுக்கு ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் ரைட். ஸோ நமக்கு கொடுத்துக்கக்கூடிய கிராஃபில் எத்தனை நோடு வந்து ஆக்சுவலி கனெக்டட், எத்தனை நோடு வந்து என்ன சொல்கிறது, எத்தனை அன்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பைத்தானில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகே, அன்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா இதான் கான்செப்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம டிஎஃப்எஸ் தான் எழுத போகிறோம், சரியா? ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது. ஸோ அன்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கிராஃபை நான் காமிச்சேன். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் கனெக்டட் அமாங் தெம்செல்ஸ் அட் சம் மேனர். ஓகே, ஸோ இந்த அன்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் அல்லது இந்த கனெக்டட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெயின் கிராஃபோடைய சப்கிராஃப். ஓகே, ஒரு சப்கிராஃப் இன்னொரு சப்கிராஃப் கூட எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் அ கிராஃப். இந்த இடத்த நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், ஏபிசிடிஇ அப்படிங்கூட இந்த 5 நோடு ஒரு கிராஃப். அதே மாதிரி ஹெச்எஃப்ஜிங்கிறது இன்னொரு கிராஃப், ஐஜே இன்னொரு கிராஃப், கே தனியாக ஒரு கிராஃப். ஓகே, சிங்கிள் நோடு இருந்தாலும் அது ஒரு கிராஃப் தான், ரைட்டா? ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் எப்படி கனெக்டட் காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 11. ஸோ நோட்ஸ் ஈக்குவல் டு 11 பார்த்தீங்களா? கே வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எட்ஜஸ் வந்து 8. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸை இதுலேருந்து ஒரே ஒரு கனெக்டட் கிராஃப்லேருந்து கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்மளுடைய ப்ராசஸாக மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நோட்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம், சரியா? நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ இதுக்குள்ள நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகே, ஓகே, கண்ட்ரோல் Z. இல்லை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடியும் ஆப்வியஸ்லி ஐ வுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் இட். ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ண கோட்ஸோடைய டேட்டாவை நான் வந்து ஆப்வியஸ்லி மெயின்டைன். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கோடு ரொம்ப லெங்க்த்தாக போகும். அந்த டைமில் வந்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் அடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்காக ஐ கீப் தீஸ் கோட்ஸ். ஓகே, டிஃபைன் கிராஃப். ஓகே, கிராஃப் வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கொடுக்கணும். கிளாஸ் கிராஃப் அண்ட் டிஃபைன் இனிட். இந்த இனிட் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு வந்து செல்ஃப் பாஸ் பண்ணுறோம் அண்ட் நோட்ஸ் பாஸ் பண்ணுறோம், எட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் வச்சு தான் நாம் நம்மளுடைய கிராஃபை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா செல்ஃப் டாட் கிராஃப் வந்து ஒரு எம்டி டிக்ஷனரியாக கொடுத்துக்கிறேன். ஓகே, செல்ஃப் dot nodes equal to nodes. சரியா? ஸோ இப்போ நம்ம உள்ள பாஸ் பண்ண நோட்ஸ் எல்லாம் செல்ஃப் டாட் நோட்ஸில் அசைன் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்மளுடைய கிராஃபில் நாம் இந்த நோட்ஸ் ஒன்னோட ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். ரைட், ஃபார் நோட் இன் நோட்ஸ் செல்ஃப் டாட் நோட்ஸ். ஓகே, செல்ஃப் டாட் கிராஃப். கிராஃபில் இருக்கக்கூடிய நோடை வந்து நீங்கள் வந்து எம்டி லிஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கிராஃபை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லெட் அஸ் சே நாம் அதுக்கு இது எழுதி பார்க்கலாமா? டிஃபைன் பிரிண்ட் கிராஃப். ஓகே, இதுக்கு வந்து நம்ம செல்ஃபை மட்டும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். பிரிண்ட் செல்ஃப் டாட் கிராஃப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிராஃபை வந்து இனிஷியேட் பண்ணுறேன். G equal to கிராஃபுக்கு வந்து நோட்ஸு அண்ட் எட்ஜஸ், இந்த ரெண்டையுமே நான் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிவிட்டு G டாட் பிரிண்ட் கிராஃப். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, நம்ம 5 நோடு கொடுத்துருக்கோம். ABCDEன்னு 5 நோடு கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு நோடுக்கும் நாம் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய அட்ஜசன்சி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இது நம்ம வந்து முன்னாடி கிராஃபை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ப்ராசஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜஸ் ஒன்னொன்னே வச்சு நான் வந்து நம்மளுடைய கிராஃபை வந்து பாப்புலேட் பண்ணேன். ஓகே, நம்மளுடைய அட்ஜசன்சி லிஸ்ட்டை. ஓகே, ஸோ செல்ஃப் டாட் எட்ஜஸ் ஈக்குவல் டு எட்ஜஸ். ஓகே, ஃபார் u, v in edges. ஓகே, நமக்கு தெரியும் ஒவ்வொரு தடவை நாம் வந்து ஒரு எட்ஜை வந்து ஐட்ரேட் பண்ணும்போது அதில் 2 காம்போனன்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நோடு ஒன்று இருக்கும், எண்டிங் நோடு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம 2ஆக எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் டாட் கிராஃப் உடைய ஃபர்ஸ்ட் u காம்போனண்ட்டில் நம்ம வந்து v அப்பன் பண்ணணும். டாட் அப்பன் v, இதை அப்படியே நம்ம வந்து vக்கும் பண்ணணும். ரைட், ஏன்னா இது வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப். ஸோ இது டைரக்டட் கிராஃபாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூ எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷன் மட்டும் பண்ணலாம். பட் இது அன்டைரக்டட் கிராஃப்னால நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணி நம்ம கிராஃப் பிரிண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், ஏ காம்போனண்ட்டுக்கு பிலேருந்து கனெக்ஷன், ஏ டு பி கனெக்ஷன் இருக்குது, ஏ டு சி கனெக்ஷன் இருக்குது, ஏ டு டி கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பியில் போய் பார்த்தீங்கன்னா பி டு ஏ கனெக்ஷன் இருக்குது, பி டு இ கனெக்ஷன் இருக்குது. ஓகே, சிலேருந்து ஏக்கு கனெக்ஷன் இருக்குது, டிலேருந்து ஏக்கு கனெக்ஷன் இருக்குது, டிலேருந்து இக்கு கனெக்ஷன் இருக்குது, இ டு பி, இ டு டி. ஓகே, இந்த கிராஃப் நமக்கு இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிராஃபை வந்து நம்ம டிஎஃப்எஸ் பண்ணணும். ரைட், எந்த நோடு கொடுத்தாலும் சரி அந்த நோடோட டிஎஃப்எஸ் பண்ணாதான். இப்போ லெட்டர்ஸே நான் இங்கேருந்து டெப்த் ஃபர்ஸ்ட் வச்சு ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, இதோடைய ஃபுல் கனெக்ஷன் எனக்கு வந்து டிஎஃப்எஸ் ஆகி வரும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் எழுதுறோம். டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனும் நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஃபைன் டிஎஃப்எஸ், இதுக்கு வந்து செல்ஃபு, அடுத்து வந்து நோடு, அடுத்தது வந்து விசிட்டர். ஓகே, இந்த விசிட்டட் அப்படிங்கிறது ஒரு செட்டு. இதை வந்து நாம் இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை ஆக்சுவலாக கால் பண்ணுற இடத்துல வந்து வில் பி ப்ரொவைடிங். சரியா? ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு நோடு வந்த உடனே அந்த நோடை வந்து விசிட்டரில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த நோடில் தான் இருக்கோம். விசிட்டர் டாட் ஆட் நோடு. சரியா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன்,
இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோடுக்கும் நான் வந்து ஒரு கவுண்டர் ஒன்று இது பண்ணுறேன். ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபார் ஐட்டம் இன் செல்ஃப் டாட் கிராஃப் கிராஃப் ஆஃப் நோட். நான் எந்த நோடு கொடுத்தாலும் சரி அந்த நோடோடைய அட்ஜசன்சி லிஸ்ட்டில் போயிட்டு அதோடைய நெய்பர்ஸ் ஒன்றுடையா நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு போயிட்டு இஃப் ஐட்டம் நாட் இன் விசிட்டட் செட்டில் வந்து இந்த ஐட்டம் இல்லை அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஓகே self dot dfs of item comma visitor. ஓகே, ஸோ என்ன ஆகும், ஒவ்வொரு தடவை இந்த கவுண்ட்டை வந்து நாம் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, சாரி, கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை நான் டிஎஃப்எஸ் கால் பண்ணும்போதும் என்னுடைய கவுண்ட் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் போயிட்டு இந்த கவுண்ட்டு கூடவே ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டிஎஃப்எஸ். நம்ம ரிகர்சிவாக ஃபைனலாக ஒரு நோடு எடுக்கிறோன்னா அந்த நோடோடைய மொத்த டிஎஃப்எஸ்ஸையும் முடிக்கிற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நான் வேணால் இந்த ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ தட் நமக்கு கிளியராக தெரியும். சரியா? ஸோ இப்போ நாம் வந்து நம்மளுடைய கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அண்ட் நம்மளுடைய நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து கனெக்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கோட் எழுதுகிறேன். ஓகே, ஸோ கனெக்டட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே, ஸோ நாம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸும் ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணிவிட்டு எந்தெந்த நோடெல்லாம் நமக்கு வந்து விசிட்டரில் இருக்குன்றதை பார்க்கணும் அண்ட் டிஎஃப்எஸ் எங்கெல்லாம் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுதுன்றதையும் பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ டிஃபைன் ஃபைண்ட் கனெக்டட் நோட்லாம் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து விசிட்டருக்கு வந்து ஒரு செட்டு கொடுக்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், விசிட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டர் தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம செட்டு கொடுக்குறோம். அண்ட் வந்து யூனிக் வேல்யூஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து செட் இல்லை நான் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐட்டம் நம்ம நோட்ஸில் கூடிய ஒன்று ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் ஐட்டம் இன் செல்ஃப் டாட் நோட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி இஃப் ஐட்டம் நாட் இன் விசிட்டட். ஓகே, விசிட்டடில் ஐட்டம் இல்லைன்னா அப்படிங்கிற அந்த கண்டிஷனை நான் செக் பண்ணுறேன். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் நாம் என்ன பண்ணுறோம், இதை வந்து ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை நோடு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ என்ன பண்ணலாம், ஒரு அரேயில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆன்சர் அப்படின்ற ஒரு அரே எடுத்து இந்த அரேக்குள்ளே நாம் வந்து ஆன்சர் டாட் அப்பண்ட் self dot dfs of item visited. ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை இந்த டிஎஃப்எஸ் பிரேக் ஆகும்போதும் இந்த ஆன்சர் அப்படிங்கக்கூடிய அரேயில் நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து எத்தனை நோட்ஸ் அந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது டிஸ்கனெக்டட் கிராஃபில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்புக்குள்ளேயே வந்துட்டு ஸோ பிரிண்ட் ஆன்சர். ஓகே, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி நாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது கிராஃபையுமே நாம் வந்து வில் பிரிண்ட். ஓகே, ஜி டாட் பிரிண்ட் கிராஃபு, அதே மாதிரி ஜி டாட் ஃபைண்ட் கனெக்டட். ஓகே, எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு எத்தனை நோடு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரன் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள், நாம் கொடுத்துருக்கிறது இந்த 5 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்குது, இதில் சப் கனெக்டட் டிஸ்கனெக்டட் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு 5 நோடு இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில நோட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஓகே,
ஸோ இங்கே பி கமா இன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா நாம் என்ன ஆட் பண்ண வேண்டிய நோட்ஸ் என்னெல்லாம்? எஃப்ஹெச், எஃப்ஜி, ஐஜே, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிஸ்டிங்காக நான் வச்சுருக்கிறதுல வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதை நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபைல் வேர்ட் ரேப். சரி, ஓகே, வேர்ட் ரேப்பை காணும். ஐ வில் bring it in the next line. Should not be a problem. ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய எட்ஜஸ். அண்ட் நம்மளுடைய நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஓகே கே வரைக்கும் நமக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதைத்தான் இந்த மொத்த கிராஃபையும் நான் இப்போ வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எட்ஜஸ் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஏ டு பி கொடுத்துருக்கேன், ஏ டு சி கொடுத்துருக்கேன், ஏ டு டி கொடுத்துருக்கேன், அடுத்தது வந்து டி டு இ கொடுத்துருக்கேன், பி டு இ கொடுத்துருக்கோம். ஓகே, எஃப் டு ஹெச், எஃப் டு ஜி, அடுத்தது வந்து ஐ டு ஜே. இந்த எல்லா எட்ஜஸையும் கொடுத்துருக்கோம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே, இந்த மாதிரி நம்மளுடைய கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கணக்கு பார்த்தா நமக்கு என்ன வரணும்? இந்த பேட்சில் 5 நோடு இருக்குது, இந்த பேட்சில் 3 நோடு இருக்குது, இந்த பேட்சில் நமக்கு 2 நோடு இருக்குது, அண்ட் இங்கே 1 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரணும், ரைட்? ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு ஒவ்வொரு டிஸ்கனெக்டட் கிராஃப்லையும், அதாவது ஒவ்வொரு கனெக்டட் காம்பனண்ட்லையும் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட்டு நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டிஎஃப்எஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்சுவல் கிராஃபில் எத்தனை டிஸ்கனெக்டட் கிராஃப் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய கிராஃபில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் வந்து இன்னும் அல்காரிதம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டிஜிக்ட்ரா, பெல்மேன், ஃப்ளாய்டு, கொஜராசு, ஸோ இது எல்லாத்தையுமே நாம் வந்து ஒன்று ஒன்றா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.